படிக்கக்கூடிய 50 குழந்தைங்களை நான் கொடுக்குறேன். இந்த குழந்தைங்களை கரெக்டாக போயிட்டு ஒரு எக்ஸிபிஷனில் போயிட்டு அங்கே எக்ஸிபிஷன் அட்டன் பண்ணி அந்த எந்த குழந்தைங்க மிஸ் ஆகாமல் கரெக்டாக அவங்கள பஸ்ஸில் ஏற்றி கூட்டி கரெக்டாக கொண்டு வந்து ஸ்கூலில் விடணும். முடியுமா உங்களால்? உங்கள் ஒருத்தரால முடியுமா? கண்டிப்பா முடியும், கண்டிப்பா முடியும் ப்ரோ. எப்படி செய்வீங்க? எப்படி செய்வீங்க? இல்ல இது நான் தான் பேசுறேன். யாரா அவன் நடுவுல? இப்போ ஓன்டே கேட்டேன், நான் அருண் கேட்டேன், நீ என்ன குறுக்க இரு? நீங்க சொல்லுங்க அருண். கண்டிப்பா முடியும், கண்டிப்பா முடியும். அதுக்கு முன்னாடி அதான் அது செஞ்சிடலாம். இது ஒரு விஷயம் இல்ல. நான் சொல்லிக்கிறேன். எனக்கு ப்ராசஸ் சொல்லுங்க. எனக்கு ப்ராசஸ் சொல்லுங்க. நான் சொல்லறத நீங்க வந்து ஒரு வாட்டி இமேஜின் பண்ணுங்க. அன்னைக்கு கரூர்ல நடந்த கூட்டத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் கேட்டது 50 ஸ்டூடெண்ட்ஸை உங்க நீங்க இன்சார்ஜா நீங்க போறீங்க. அந்த 50 ஸ்டூடெண்ட்டை நீங்க எக்ஸிபிஷன்ல கொண்டு போய் அங்க எக்ஸிபிஷன் சுத்தி காட்டிட்டு அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸை கரெக்டா நீங்க கொண்டு வந்து பஸ்ல ஏற்றி மறுபடியும் ஸ்கூல்ல வந்து இறக்கி விட்டுறணும். ஒரு டீச்சரா இப்போ உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறேன். நீங்க ஒருத்தர் 50 பேரை மெயின்டைன் பண்ணி யாரும் எந்த விதமான ரூல்ஸை பிரேக் பண்ணாம கொண்டு வந்து விடணும். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற டியூட்டி. செய்வீங்களா? செய்ய முடியுமா? பிராக்டிக்கலா பேசணும். நீங்க ஒருத்தர் இல்ல முடியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல சில பேர் ஹைப்பர் ரியாக்டிவா இருக்க கூடாது, ஓவர் அக்ரெசிவா இருக்க கூடாது. அதெல்லாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்னா எல்லா சின்ன பசங்கன்னா எல்லா அதுக்கு முன்னாடி அதுதான் நீங்க எப்படி கட்டுப்படுத்தீங்க? எல்லாரையும் ஒரு சரியான ஒரு ஒழுக்க நெறி கொண்டு வரதுக்கு தான் கல்வி ஸ்கூல்னு அத நீங்க ஸ்கூல்ல வச்சு இந்த மாதிரி பண்ணணும். இத நீங்க ஸ்கூல்ல வந்து ஒரு அட்வைஸ் ஒரு சொல்ல விடுங்களேன் அருண். அப்ப நீங்க ஸ்கூல்ல வச்சு இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி நம்ம போறோம், இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நீ நடுல வந்து சத்தம் போடக்கூடாது, இந்த இடத்துல ஓடி ஒளியக்கூடாது, இந்த இடத்துல ஓடக்கூடாது, ஒழுங்கா எல்லாரையும் கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ணி கரெக்டா போகணும். வந்த இடத்துல எக்ஸிபிஷன்ல சத்தம் போடக்கூடாது, அமைதியா உட்காந்து டீட்டெயிலா உட்காந்து பேசி படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி எல்லாரும் கரெக்டா எப்படி வந்தோமோ அதே மாதிரி லைனா நீ பஸ்ல ஏறி போகணும் அப்படின்றது நீங்க வைக்கக்கூடிய ஒரு டீச்சர் கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மறுபடியும் இன்னொரு தடவை மைக் ஆன் பண்ணு வச்சுக்கிறாம தூக்கி லிசனர்ல போட்டுருவேன். ஸ்பேஸ் பக்கமே ஜாயின் பண்ண முடியாது. நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? ஸோ ஒரு டீச்சர், நீங்கள் ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், ஸ்கூல்லேருந்து அவுட் ஆஃப் உங்களுக்கு ஒரு எக்ஸிபிஷன் உங்களுக்கு கொண்டு போகிறாங்கன்னா, ஒரு பொது இடத்துக்கு உங்களை கொண்டு போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி பொது இடத்துல பிஹேவ் பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்றது ஸ்கூல் கொடுக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், கற்றுக் கொடுக்கக்கூடியது. ஓகேவா? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறது. அது ஸ்கூல் கரெக்டாக டீச்சர் சொல்லி கொடுக்குற விதத்தில் அவன் அப்சர்வ் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம சத்தம் போட்டால் டீச்சர் நம்மளை திட்டுவாங்க. நம்ம வந்து ஒரு பொது இடத்துக்கு வந்து நம்ம சத்தம் போட்டோ இல்லை நம்ம வந்து ஏதாவது சேட்டை செஞ்சோம்னா டீச்சர் நம்மளை அடிப்பாங்க, டீச்சர் நம்மளை திட்டுவாங்க, நமக்கு அப்புறம் திட்டு விழும், அப்புறம் அப்பாட்ட சொல்லிடுவாங்க, அப்புறம் அவங்களும் நம்மளை திட்டுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஓகேவா? இது ப்ராக்டிக்கலாக நான் கேட்டேன் உங்கள்கிட்ட. ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா சொன்னீங்க? முடியும் அப்படின்றீங்க. நல்லா கேட்டுங்க. 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இதில் ஒரு டீச்சர் அனுப்ப மாட்டாங்க. 2 டீச்சரை 3 டீச்சராக மினிமம் இருப்பாங்க. ஓகேவா? இங்கே ஸ்பேஸில் சும்மா பேசுறதுக்காக சும்மா முடியும் அப்படின்லாம் சும்மா சொல்லாதீங்க. டீச்சராக இருக்கிறவங்களுக்கு கீழே லிசனில் யாராவது டீச்சர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அதோட கஷ்டம். ஓகேவா? குழந்தைங்க அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுங்களை வழி நடத்த வேண்டிய பொறுப்பு டீச்சர்ஸ் அவங்களுக்கு இருக்கு. இப்போ நான் சொல்றது எங்க சொல்றேன், எப்படி சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியுதா? ரொம்ப நல்லா புரியுது. நான் சொல்லிக்கிறேன். 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் சொல்ல வரத சொல்லிடுறேன். இப்ப நேற்றுக்கு நடந்த அந்த கரூர் டிராஜடியில கூட்டம் வந்து ஒரு எத்தனை ஆக்சுவலி அவ்வளோ அந்த கூட்டத்தோட நீளம் ஃபர்ஸ்ட் எத்தனை மீட்டர்லேருந்து, அதாவது மீட்டர்ல இருக்கா இல்லை கிலோமீட்டர்ல இருக்கான்றத ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரோனை மேல அனுப்பிச்சா தெரிஞ்சிருக்கும். இந்த கூட்டம் இந்த இடத்துல ரொம்ப இருங்க சொல்லிக்கிறேன் கபிலன் ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்க உங்க என்ன சொல்றது உங்களோட அப்போஸ் நீங்க சொல்லுங்க. நீங்க அந்த கூட்டம் ஒரு அதாவது நேரா நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. நார்மலா நீங்க அந்த கூட்டத்துக்கே போல அந்த ரோடு வழியா போகணும் உங்க வீட்டுக்கு, நீங்க போயிட்டு இருக்கீங்க. நீங்க போற வரைக்கும் ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் ரோடு ஃப்ரீயா இருக்கு. ஆனா ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேல அந்த ரோடு ஃபுல்லா கிரௌடா ஆரம்பிக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து எங்க அந்த கிரௌடு ரொம்ப நெருக்கி இதுவா இருக்குன்றத இன்னைக்கு தேதியில ஒரு ட்ரோன் மூலியமாவோ இது மூலியமாவோ கேமரா மூலியமாவோ வாட்ச் பண்ண முடியும். வாட்ச் பண்ணிட்டு அந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சா போலீஸ் எல்லாரையும் ஆரம்பிக்கிற இருங்க என்னைய பேச விடுங்க. அதுக்கப்புறம் பேசலாம்னு சொல்லுங்க. பேசவே விடாம பேசலாம்னு சொல்லிட்டு இருந்தா இருங்க. யார் பேசுறீங்கன்னு தெரியல, நான் சரியா நேம் பார்க்கல. என்னை பேச விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்றதா சொல்லுங்க.
அந்த கூட்டம் வந்து எங்க அந்த பேசுறாரு அவருக்கு இதாங்க பண்றாங்க. ஒரே நிமிஷம் இப்ப நான் ஒரே நிமிஷம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் அவரே இங்க பேச வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறப்பல நீ நான் நடுவில் இரா 3 நாளா ஒன்னை தான் வச்சு பேசிட்டு இருக்கிறோம். ஒன்னை சுத்தி தான் பேசணும், உன்கிட்ட தான் பேசணும். இரு, அவரு பேசுறாருல இரேன். இங்க பாருங்க அருண், இரு ப்ரோ, ஒரே ஒரு நீங்க எங்க சொல்லிக்கிறேன் ப்ரோ. அருண் அருண் அந்த கூட்டம் நம்ம பேசுங்க, இல்ல நான் இல்ல நான் குறுக்க வரல. முடிச்சிடுறேன், அவ்வளவுதான். நான் சொல்ல வரத முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட். அந்த கூட்டம் எங்க இந்த கூட்டம் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருக்கிற மக்களை கொஞ்சம் பின்னாடி ரிலீஸ் பண்ணி விட்டு, இல்லங்க ரொம்ப கூட்டம் கூடுது பின்னாடி ரிலீஸ் பண்ணி விடுறதுக்கு ஏற்பட்ட உள்ள அங்கங்க போலீஸ் போர்ஸ் இல்ல அந்த கட்சி சார்ந்த ஆளுங்களை உள்ள நிப்பாட்டி பின்னாடி எல்லாரையும் ப்ரெஷர் பண்ணி போறதுக்கு உண்டான வேலையை பார்த்தாலே, இல்ல உதாரணத்துக்கு இந்த நம்ம ஃபயர் இன்ஜின் வண்டி தண்ணி நீர் பாய்ச்சுற வண்டி இருக்கு, அதை வச்சு அடிச்சா எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு பின்னாடி ஓடிடுவாங்க அந்த போர்ஸுக்கெல்லாம். அதெல்லாம் வச்சு அங்க ஆரம்ப இடத்தை என்ன கிளியர் ஜாப் பண்ணாலே பண்றீங்க உள்ள அருண்? கொஞ்சம் relax நீங்க கூட்டத்தை கலைக்கணும் போட்டு இல்ல அஜித் அது ப்ளீஸ் இருங்க ஒரு நிமிஷம், நான் பேசிக்கிறேன். நீங்க இருங்க ப்ளீஸ், நான் பேசிக்கிறேன். அருண், என்ன ஜாப்ல இருக்கீங்க? சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல தான் இருக்கீங்க, கரெக்டா? அருண் 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 மைக் ஆன் பண்ணிக்கோங்க. அருண் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. மைக் இப்பதான் ஆன் ஆக மாட்டேன்ருச்சு. சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கீங்க. நான் சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இல்ல ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. சரி, வேற ஏதோ ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறீங்க, ஆனா சத்தியமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இல்ல, கரெக்டா? நான் இல்ல, ஆனா ஓகே, நான் இல்ல, சொல்லுங்க. ஓகே. ஒரு பந்தோபஸ்துல காலையில இருந்து 7 மணி நேரம் அடிக்கிற மொட்டை வெயில்ல நீங்க நிக்கணும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு போலீஸ் அவ்வளவு சாதாரணமா எடை போடாதீங்க. இல்ல இன்னைக்கு நீங்க கூட்டம் நடந்து சொல்றது இல்ல கரெக்ட். வர இருங்க, நீங்க பேசாம குறுக்க வந்தனா நீங்க சொல்றது நான் அது இருங்க, வர முன்னாடியே இருங்க. இங்க நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தோன்ற ட்ரோன் ஷாட் வைக்கலாம், தண்ணி பீச்சு அடிக்கலாம். ஐயா, இதெல்லாம் வந்து கலவரத்துக்கு பண்றது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கலவரத்துக்கு பயன்படுத்துறது. ஆயுதப்படைன்னு ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டுல ஆக்சுவலி மொத்தம். நேற்றுக்கு நடந்த இதுக்கும் சொல்ல போனா நான் இங்க பேசும்போது நான் குறுக்க வரல, ஆமா என்ன பேச விடுங்க. நீங்க பேசுனீங்க, சொல்லி முடிச்சுட்டேன். நீங்க என்னுடைய பாயிண்ட் நான் சொல்றேன் கேளு. இங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க, இங்க ஐபிஎல் உட்காந்து கிரிக்கெட்டை பார்த்துட்டு அவன் இந்த ஷாட் அடிச்சிருந்திருக்கலாம், அவன் இப்படி கல்லியில் அடிச்சிருக்கலாம், அவன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அடிச்சிருக்கலாம், இல்லை அவன் வந்து ஸ்லிப்பில் அடிச்சு விட்டுருக்கலாம், பால் அவனுக்கு இப்படி போட்டிருக்கலாம். கிரிக்கெட்டை பார்க்கும்போது இங்கே நம்ம பேசலாம். களத்தில் இறங்கி நின்னீங்கன்னா அது டோட்டலாக வேற, புரிஞ்சுக்கணும். அங்கே களம் வென்றது டோட்டலாக வேற. உள்ள அங்கே போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு நிற்கிறவங்களுக்கு தான் தெரியும் வழி, அதோட பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. நம்ம இங்க ட்ரோனை மேல பறக்க விடலாம், தண்ணியை பீச்சி அடிக்க விடலாம். இந்த டயலாக் நம்ம எங்க வேணாலும் உட்காந்து சொல்லிடலாம். தயவு செஞ்சு இந்த தப்பான நேரட்டிவ் செட் பண்ணாதீங்க. இப்படி பண்ணிருக்கலாம், இதை பண்ணிருக்கலாம், அதை பண்ணிருக்கலாம். ஏங்க, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை போலீஸ் ஆஃபீஸர் தெரியும்ல? அவங்களுக்கு இல்லாத மூளையா நமக்கு இருக்கு? அவங்கள்ட்ட இல்லாத பிளானிங்கா? இதே விஜய் தான் வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி போலீஸுக்கு நன்றி, என்னை வந்துட்டு பைபாஸ்ல இருந்து இங்க கொண்டு வந்து கூட்டிட்டு வந்ததுக்கு போலீஸுக்கு நன்றின்னாரு. அதையும் எந்த அணிலங்களும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? பாருங்க, நல்லா நான் சொல்ற புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து நம்ம இங்க முடிஞ்சு நம்ம இங்க என்ன வேணாலும் பேசலாம். நீங்க பேசிட்டீங்க, நீங்க ரொம்ப பேசிட்டீங்க. ஒரே நிமிஷம் நான் இப்ப அவர் சொன்ன சொல்லிக்கிறேன். அதே தளபதி தான் சொன்னாரு, என்னங்க போலீஸ் பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட வேலை என்ன, நீங்க மக்களுக்கு தான் சேஃப்னு அவரே தான் சொன்னாரு. இப்ப அவர் கேட்டு என்ன சொல்ல வர, நீ மிதிச்சிருவேன். இப்ப நீ என்கிட்ட மிதி வாங்க போறப்ப நீ இப்பதான் முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேச வரல, நீங்க நான் அது சம்பந்தமா நான் பேச வரலன்னு சொல்லிட்டு இப்ப எங்க கேப் கிடைக்குது உள்ள பூந்து அழகா வந்து கெடா வெட்டலாம்னா? இல்ல கண்டிப்பா நான் அப்படிலாம் இல்ல. இப்ப கிரிக்கெட் பாக்குறேன், இங்க வரேன், ஒரு நிமிஷம் நான் இங்க ஓன் டாபிக் நான் அப்புறம் வரேன். அருண் சிம்பிளா அருண் பேசினத சொன்னேன். இல்ல நீங்க கண்டிப்பா பாத்தீங்களா இல்லையா? நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க, தெரியும், நீங்க பாத்திருப்பீங்க. அவர் தான் சொன்னாரு, என்னங்க நீ ஒரு நிமிஷம் இருறா, நீ பேசுறா, நான் குடுக்கறேன் டைம், நான் அவருக்கு அதை முடிச்சுட்டு நான் வரேன்றேன். ஏன் அவசரப்பட்டு உள்ள போடுற? ஒரு நிமிஷம் இரு. 3 நாளா ஒன்ன வச்சுதான் சுத்தி பேசினேன். இங்க எத்தனை பேர் ஒயிட் பேர்ல இருந்து ஜிப்சில இருந்து உட்காந்து எல்லாம் பேசினாங்க. இங்க பாருங்க,
டிவி பார்த்துட்டு இங்கே இது இப்படி பண்ணியிருக்கலாம், இங்கே இப்படி கிளியர் பண்ணியிருக்கலாம், அதை அப்படி பண்ணியிருக்கலாம், மேலே ட்ரோன் போட்டிருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு இது தெரியாமல் இருக்குது, இது தெரியாமல் இருக்குது, நமக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பேட்டை எடுத்துகிட்டு பிச்சில் போய் இறங்கினா தான் தெரியும், பால் என்ன ஸ்பீடில் வருதுன்னு அங்கே நின்று பார்த்தா தான் தெரியும். நான் என்ன சொல்றேன்னா பேட்டும் எடுக்கல, பிச்சுக்கும் போல, ஆனா எல்லாத்தையும் நடக்க வச்சுட்டாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். சரி, நான் சொன்ன லாஜிக்லாம் விடுங்களேன், வேற ஏதாவது செஞ்சு இதை சரி பண்ணி இதை முன்னாடியே இதுல இருந்து மக்களை பாதுகாத்துருக்கலாமா முடியாதா? சரி, நீங்க போயிட்டு நாளைக்கு தமிழ்நாடு காவல்துறை வேற மனுஷன் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோம், 20 பேர் ஒரு ஐடியா சொல்றாங்க, அதுல ஏதாவது ஒன்னாவது கிளிக் ஆயிருக்குமா ஆயிருக்காதா? முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் வேணாலும் ஐடியா சொல்லலாம் அருண். ஒரு இஷ்யூ ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பிளானிங் கேட்டா உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கு யாருக்கும் அந்த கான்செப்ட் ஐடியாவே இருக்காது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். 500 பேர் இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட்டம் கூடுது அப்படின்னா அந்த 500 பேருக்கு எத்தனை போலீஸ் பாதுகாப்பு போடணும் அவங்களுக்கு தான் தெரியும், பொதுமக்களுக்கு தெரியாது. இல்ல ப்ரோ, நான் 500 பேருக்கு பாதுகாப்பு கேட்கல. அந்த 500 பேரும் ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு இடத்துல மக்கள் பாப்புலேஷன், அதாவது மக்களோட அந்த கிரவுட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னாலே அதை டக்குன்னு இமீடியட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்ப நான் வச்சு நான் கேள்வி கேட்பேன் அருண். என்னை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டீங்கன்னா நான் அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வச்சு நான் ஒரு கேள்வி கேட்பேன். என்னை ட்ரிகர் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நான் மறுபடியும் சொல்றேன், நான் கோயில் விஷயத்த டீசெண்டாக நான் எடுத்து நான் அழகாக நான் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டேன், உங்களால் பதில் சொல்ல முடியல. ஆன்மீகம் அதை தொடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க, ஏன் நான் அதை இழுத்தேன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு நல்லா நான் அழுத்தி சொன்னேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. நீங்க மறுபடியும் do you want to debate this means I'm not ready for that in space. இங்க பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நம்ம ஒரு பக்கம் அங்க ஒரு பக்கம் இருக்கு, நான் அது அந்த டிபேட்டை போதும் அப்படின்ற லெவலுக்கு போறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தனையும் எழுது செத்து உக்காந்து அவன் முடியல, அது மறுபடியும் மண்டைக்குள்ள வருது. 2 நாள் தூங்க முடியாம இருக்கிற அருண், புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இங்க விசாரணை குழு ஒண்ணு நடக்கிறது, விசாரணை ஒண்ணு நடக்குது, அதை பத்தி நம்ம இஷ்டத்துக்கு வாயில வர்றதை நம்ம பேச முடியாது. புரியுதா நான் சொல்றது? கண்டிப்பா இப்ப நீங்க சொன்னீங்களே கரெக்ட். ஆனா யாருமே இத பத்தி பேச வேணாம்னு நான் சொல்றேன். புரியுதா அருண் நான் சொல்றது? விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு இப்படி பேட் ஆட தெரியலையா, இவன் பேட் எடுத்து இப்படி ஆடி இருக்கணும், இவன் இப்படி பண்ணிருக்கணும், இது யார் வேணா பண்ணலாம் அருண். ஒரு தடவை நீங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு போய் நில்லுங்க, காலையில 6 மணிக்கு அங்க போய் நில்லுங்க, மதியம் 4 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நீங்க டியூட்டி முடிச்சுட்டு 9 மணிக்கு சாப்பிடுங்க, 9 மணிக்கு நைட்டு சாப்பிடுங்க. நான் யார் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றேன், என் நண்பர் அவரும் என் நண்பர் போலீஸ் தான், அவர் கூட எங்க அப்பா போலீஸ் தாங்க அருண். உங்க நண்பர் போலீஸுக்கும் அருண், உங்க நண்பர் போலீஸுக்கும் இல்ல அருண், என் நண்பர் சொன்னாரு கூட்டத்தை கலைச்சிருக்க முடியுமா முடியாதான்ற இந்த கேள்வியை நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்றது நேத்து நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்றாரு ஐயா நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாங்க, ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்றது வேற. நீங்க நான் போலீஸா இருந்து சொன்னாதான் நம்புவீங்க போல. ஒரு நிமிஷம் அருண், ஒரு நிமிஷம் ஆசி. இப்போ வந்துட்டு நீங்க சொல்றது என்னன்னா, கூட்டம் அதிகமா சேர்ற எதுக்கு வச்சிங்க, அதிகமா கூட்டம் சேர்ந்திருக்க கூடாதுன்னு சொல்றீங்க, கரெக்டா? அங்க கூட்டம் சேர்ந்திருக்க கூடாது, சேர்ற கூட்டத்தை அப்படியே வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்கணும், இது பண்ணிருக்கணும் சொல்றீங்க. அது வந்துட்டு கூட்டம் வந்துட்டு 12 மணி, இப்போ ஒரு டைம் சொன்னா 7 ஹவர் கழிச்சு வர கூட்டத்தை எப்படி நீங்க வந்து இது பண்ணுவீங்க? நான் வந்துட்டு விஜய் மேல இருங்க நான் வந்து விஜய் வந்து லேட்டா வந்தாருன்னு சொல்றதே அவருக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்க கூடாது. அவர் கொடுத்த டயத்துல வரலன்னா அவரோட அந்த நேத்துக்கு நடக்க வேண்டிய அந்த இதையே ஸ்டாப் பண்ணிருக்கணும் கவர்மெண்ட். இப்ப பாஷா பாய், இப்ப நான் கேக்குறேன், இப்ப தாங்கள் என்ன சொல்ல வரீர்கள், விஜய் மேல தவறு இல்லைன்னு சொல்ல வரீங்க, அதனால இப்ப கவர்மெண்ட் பக்கம் வண்டியை திருப்பலான்னு பாக்குறீங்க, ஏன் அருண்? நான் விஜய் மேலதான் தப்பு இருக்குன்றேன், அவன் லேட்டா வந்ததுனால தானே நேத்துக்கு அவ்வளவு கிரௌட். அப்புறம் ஏன் ஆரம்பத்துல இருந்து கூட்டத்தை இப்படி நிப்பாட்டு இருந்திருக்கலாம், அப்படி நிப்பாட்டு இருந்திருக்கலாம். வரேன் நான் பொறுமையா வரேன். ஆரம்பத்துல இருந்து இந்த பாயிண்ட் நீங்க எடுக்கிறது எல்லாமே கூட்டத்தை இப்படி திருப்பிக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம், ட்ரோனை மேல விட்டுருக்கலாம், அது பண்ணி அந்த நேரட்டிவ் ஏன் செட் பண்றீங்க? ப்ரோ விஜய் மேல தலைவர் நான் சின்னதா எக்ஸாம்பிள் பண்ணி உங்களுக்கு சொன்னேன், அவன் சொன்ன டயத்துல வரல உங்களுக்கு அதுலயே இல்ல அருண். நான் வந்து இருங்க நான் சொல்லிக்கிறேன், அவனை வந்து ஃபர்ஸ்ட் லேட்டா எப்ப வர ஆரம்பிச்சானோ அப்பயே ஸ்டாப் பண்ணி அந்த ஈவென்ட் கேன்சல் கொடுத்துருக்கணும் இமிடியேட்டா. கவர்மெண்ட் பண்ண முடியாது.
இந்த கேள்விய நான் நேத்து 2-3 திமுக ஐடி கிட்ட கேட்டேன். அது பண்ண முடியாது, அவங்க அரசியல் பண்றானுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க சொல்றாங்க இது மக்கள் நலம். இது வந்து அரசியல் எல்லாம் அப்பாற்பட்டு நம்ம யோசிக்க வேண்டியது ஒவ்வொரு உயிரையும் யோசிக்கணும். லேட் ஆகுது, ஒருத்தன் வந்து 7 மணிக்கு நான் 4 மணிக்கு வரேன் இந்த மேடைக்கு வரேன் அப்படின்னா 6 மணிக்கு வரேன் அப்படின்ற பட்சத்துல அதுல இருந்து இந்த மாதிரி நடக்கும் இல்லங்க, இந்த மாதிரி நடக்கும் யாருங்க யோசிச்சா? யாருன்னா ஒருத்தர் யோசிச்சாங்க நடக்கும்னு. லேட் ஆகுதுன்னா சரி லேட் ஆகுது அப்படின்றத இல்ல கிரவுட் அந்த நேரத்துல கிரவுட் எவ்வளவு பண்ணணும். நம்ம இப்ப வண்டியில ஒண்ணு மட்டும் புரியல, டிராபிக்ல ஏஐ மூலமா நம்ம வண்டி எவ்வளவு ஸ்பீட்ல போகுது, சிக்னல் இருக்குதா இல்லையான்றத ஏஐ மூலமா ட்ரேஸ் பண்றாங்கல்ல. சரி, ஏன் அத மாதிரி எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, கிரவுட் அங்க நிறைய அசம்பிள் ஆகுதுன்றத இது பண்ணிட்டு உடனே அங்க கோர்ட்ல அனுப்பிச்சு கிரவுட இது பண்ண முடியாதா? எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. திடீர்னு ஏன் இங்க விஜய சில பேர் காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க, அதை ஏன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ரெகுலரா இருக்கிற தப்பு. ஒரு நிமிஷம் இருங்க. நீ காலையில ஒரு 2-3 ட்வீட் பார்த்தேன். அருண் கேக்குதா? என்ன ட்வீட் பாத்தீங்க? காலைல 2-3 ட்வீட் பார்த்தேன். சொல்லுங்க. என்னன்னா காலைல 2-3 ட்வீட் பார்த்தேன் அருண். என்னன்னா ஒரு மாதிரியா காப்பாத்துற மாதிரி தெரியுது. அனுதாபம் இதெல்லாம். உங்களுக்கு கபிலன் ப்ரோ, நீங்க என்ன அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் என்னைக்கு ப்ரோ உனக்கு சப்போர்ட் பண்ணீங்க? அருண் ப்ரோ, நீங்க பேச தப்பா விட்டு கேட்க நானே நீங்க சொல்ல வரது நானே சொல்லிடுறேன். நீ சொல்ல தம்பி அஜித் குமார் கையை தூக்கிட்டு இருக்கிறாப்ல. சுத்தி பேசுது இருடா எப்பா. கரெக்டா நான் காலையில நான் மறுபடியும் சொல்றேன் அருண். நீங்க பேசுற விதம், பொடி வச்சு உள்ள வச்சு நீங்க பேசுற விதம் அங்கதான்றத நான் ஆரம்பத்திலேயே நான் புடிச்சு நான் ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நீங்க கரெக்டா அந்த இடத்துல அதை இழுக்காதீங்க அப்படின்னு நீங்க இன்னும் அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேக்குறேன். நான் அதை நான் கோட் பண்ண கூடாதுன்னு தான் ஆரம்பத்துல இருந்து நான் விலகி நான் போனேன். ஆனா என்ன கோட் பண்ண வச்சிருந்தீங்க. என்ன பொடின்னு சொல்லுங்களேன். நான் என்ன பொடி இல்ல அருண், நான் சொல்றேன் கேளுங்க. இங்க பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்சி ஸ்டாண்டர்ட் ஒண்ணு இருக்கும். அந்த வெறுப்புக்குள்ள நான் வரல. ஆனா இது பொதுமக்கள் இறந்திருக்கிறாங்க அப்படின் போது இந்த இடத்துல கேமு ஒரு வேற மாதிரியான நேரட்டிவ் செட் பண்ணி அந்த கேமுக்குள்ள நான் விளையாட விரும்பல. புரியுதா நான் சொல்றது? யார் மேல தெரியும். நீங்க ஓப்பனா பேசிட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்க சூப்பர். இப்ப நீங்க சொன்னீங்களே, ஆனா நேத்து வரைக்கும் முந்தானத்து வரைக்கும் இதை நீங்க சொல்லவே இல்லை. இப்பதான் ஓப்பனா ஒத்துக்கிட்டீங்க. தேங்க்யூ, அவ்வளவுதான். சரி, போ கிளம்பு. ஆனா ஒரு அரை மணி நேரமா கை தூக்கியே இருக்கேனே, ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்டுக்கிறேனே. ஒரு ஐடியா ஒண்ணு கேட்க வந்தேன். அந்த மனுஷங்கிட்ட ஐடியா ஒண்ணு கேட்டு நான் போனேன். இல்ல ப்ரோ, இது இவங்க மேல தப்பு ப்ரோ. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் குறை சொல்ல வரீங்க, கரெக்டா? அர்ச்சனா அருணே, கண்டிப்பா ஸ்டேட் கவர்மெண்ட் மேல தப்பு. அது வருது பாத்தியா பாஷா பாய், சொன்னனா எங்க வருதுன்னு சொன்னனா? விஜய் கட்சி மேல தப்பு. இன்னொன்னு அது எல்லாத்துக்கும் மேல மக்கள் அந்த மாதிரி குழந்தை ஏத்துக்கிட்டு மக்கள் மேல தப்பு. மக்கள் மேல எப்படி தப்பு? ஒரே வார்த்தை பேசிக்கிறேன். எவ்வளவு ஒரு ஸ்டூபிடான விஷயம் தெரியுமாங்க அருண் ப்ரோ? விஜய் மேல தப்பு இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காதீங்க. விஜய் கட்சி மேல தப்பு இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அவன் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவருக்காக மட்டும் தப்பு இல்லைன்னு போய் விழுகுதோ எனக்கு புரியல. பாஷா நீங்க சொல்லுங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? விஜய் மேல தப்பு இல்லைன்றேன், தப்பு இருக்குன்றேனா? தப்பு வந்துட்டு விஜய்ங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அவன் சொன்ன டயத்துக்கு வரலன்றதே தப்பு. அவனுக்கு அப்பயே தடை பண்ணிருக்கணும். அது தடை பண்ணாம மேற்கொண்டு பெர்மிஷன் கொடுத்து அலோவ் பண்ணது கவர்மெண்ட் மேல தப்பு. வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு போகாதது மக்கள் மேல தப்பு. கூட்டம் கூடுது, இதுக்கு மேல போறது டேஞ்சர் அப்படின்றத யோசிக்காம செஞ்சது அவங்க மக்கள் மேல பெரிய தப்பு. அருண் பிரதர், நான் சொல்றேனே, இப்ப நாங்க உங்களுக்கு நீங்க வர்றீங்க, இந்த வீட்டுக்கு வர்றீங்க கல்யாண காலையில, நீங்க நைட்டு வந்து மிஸ் பண்ணிட்டு போறீங்க. உங்களை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கா?
நீங்க கேக்குறதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. கல்யாணம் காலையில நான் என்ன நைட் வந்து ப்ரோ, விஷ் பண்ணிட்டு போறேன். எதுனாலும் ஒண்ணுதானே இதை ப்ரோ. எப்படி நீங்க அந்த இடத்துல இன்டர்பிரேட் நாங்க பண்றீங்க எனக்கு வராம புரியல. இருங்க ப்ரோ, இருங்க. நான் சொல்றேன் முழுசா புரிஞ்சுக்கோங்க. அந்த இடம் வர நீங்க வந்துட்டு நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னா நீங்க அப்ப என்ன சொல்லுவீங்க? எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, அந்த ஒரு டாக் தான் ப்ரோ வரும். ஐயோ நான் நீங்க அப்படிலாம் சொல்ல வாங்கன்னா மாட்டேன். என்னால எப்ப போக முடியுதோ போவேன், விஷ் பண்ணுவேன், வந்துகிட்டே இருப்பேன். ப்ரோ முடியலையா, கிரவுட் ரொம்ப சரி, இருக்கா, நான் பாட்டு கிளம்பி வந்துகிட்டே இன்னமும் இருப்பேன். நான் சொல்றேனே, இன்னொன்னும் சொல்றேன் நானு. அந்த இடத்துக்கு அப்ப போக முடியாது, அப்புறம் எதுக்கு ப்ரோ அந்த ஊருக்கு போறீங்க நீங்க? எனக்கு புரியல அவர் அந்த சொன்ன ஊருக்கு. டயத்துக்கு போக முடியாத ஒரு இடத்துக்கு பாசிபிள் இருந்தா நீங்க தான் ப்ரோ எதுக்கு அந்த அன்னைக்கு போற? இடத்துல. See, நம்ம எதுக்கு எஃபர்ட்ஸ், போற? பிசிக்கல் எஃபர்ட்ஸ் எல்லாம் போய் அங்க 2 செகண்ட் நின்று அந்த கூட்டத்துல நின்று மூஞ்சியை பார்த்து பேசி கேட்கறதுனால நமக்கு எல்லாமே ரிசால்வ் ஆயிட போகுதா? இல்ல ப்ரோ, பேசிக் நான் நம்ம கேட்டது யோசிக்க நீங்க இன்னும் வேணாமா பதில் சொல்லவே மக்கள்? இல்லை ப்ரோ. நான் என்ன நீங்க சொல்றேன், அன்னைக்கு உன்னால போக முடியாதுன்னு தெரியுது அந்த டயத்துக்கு, அப்புறம் எதுக்கு அங்க போற? போக முடியாதுன்னா நீ வீட்டுக்கு போக வேண்டியதானே, நீனு எதுக்கு போற அங்க கிளம்பி? இப்ப நான் இல்ல ஒரு எங்க ரிக்வஸ்ட் வைக்க எங்க போறேன். போறத ஒயிட் பேர் சொல்றீங்க? மைக் கொடுத்துருக்கிறேன். ஒயிட் பேர் உங்க ஐடி காட்டுது, ஆனா மைக் உங்களுக்கு இன்வைட் ஸ்பீக் கொடுத்துருக்கிறேன். பாருங்க வந்திருக்கான்னு பாருங்க. இல்ல எங்க இப்ப நான் போறத சொல்றீங்க நீங்க? இப்ப நான் ஒரு இல்ல கல்யாணத்துக்கா ப்ரோ, இல்ல நான் ஒரு கல்யாணத்துக்கு நீங்க ரிக்வஸ்ட் சொன்ன உங்களுக்கு டயத்துக்கு போக முடியல, சரி. சரியா? இப்ப நான் ஆ. அப்ப அவரே கிளம்பி என்னால போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கலாம்ல. பொதுமக்கள் ஏன் இது பண்ணாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு நீங்க கேக்குறீங்கல்ல? இல்ல நீங்க கேக்குறது வந்து விஜய் வந்து திருப்பி கிளம்பி போயிருக்கணும்ன்றீங்க வந்த உடனே. ஆமா, எனக்கு செஞ்சிருக்கோம், அப்ப அவர் அதைத்தானே நானும் நல்லவர்னா சொல்றேன், அவர் அப்படிதான் போயிருக்கலாமா? செஞ்சிருக்கணும். இல்ல ப்ரோ, இல்ல நான் கேக்குறேன்னா, அவர் மக்களுக்காக உழைக்கிறாரு, மக்களுக்காக கஷ்டப்படுறாரு, எல்லா மக்களுக்காக நான் பாப்போமா ஒண்டி கொண்டி பாத்துக்கிறோமா சொன்னார்ல. என்னால மக்களை இந்த ஐயோ, டயத்துல பார்க்க முடியல, நான் வீட்டுக்கு போயிட்டேன், நான் அடுத்த நாள் வந்து பாக்குறேப்பான்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் வந்தாரு அவரு? அவன் செஞ்சது எல்லாமே தப்புன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன அவன் வந்தாரு போனாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? சொன்ன ப்ரோ, டயத்துக்கு நீங்க வராதுன்னு கவர்மெண்ட் சொன்னாலே. தானே சொன்னீங்க, கவர்மெண்ட் தான் நீங்க சொன்னீங்க, இல்ல அதுக்காக தான் ராஜேஷ், நான் நீங்க சொல்றேன். தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட் மேலயும் மிஸ்டேக் இருக்கு, இவன் மேல கவர்மெண்ட் மேல 10 என்ன மிஸ்டேக் மிஸ்டேக்? இருக்கு. சரி ப்ரோ, இல்ல ப்ரோ, 10 நிமிஷத்துல செந்தில் பாலாஜி வந்தாருன்னு சொன்னாங்க, சரி. சரியா? ம். இதே ஒரு நாள் கழிச்சு செந்தில் பாலாஜி வந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? ஏன் லேட்டா வந்தா தானே கேட்டிருப்பாங்க. இல்ல இங்க செந்தில் பாலாஜி வரணுன்றது யாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த ஊர்ல சரி, வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது அந்த அப்படின்னா தொகுதி எம்எல்ஏ அந்த யாரு ப்ரோ? ஊர்ல இல்ல இல்ல முக்கியமான இல்ல ஆளு இல்ல யாரோ இல்ல அப்ப அவங்கதான் நீங்க என்ன வரணும். செந்தில் சொல்லிருக்கீங்க? அவரை பாலாஜியா பத்தி இருக்கட்டும். இல்ல ப்ரோ. அஜித்குமார் உங்களுக்கு இப்படி கேட்க கூட பாஷா இப்படி கேட்க கூட நான் கேட்கறேன் பாருங்க. அருண் மைக்கன் பண்ணிக்கோங்களேன். சொல்லுங்க bro. பாரத பிரதமர் மோடி அவர்கள் நேர்ல விசிட் பண்ணாரா? ஆமா, மதுரைக்கு வந்திருந்தாரு. இல்ல கரூருக்கு வந்தாரா? அது தெரியல, நான் கவனிக்கல. ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சாங்க இல்லைங்களா? ஓகே. எவ்வளவு நிவாரணம் அறிவிச்சாங்க? எனக்கு தெரியல ப்ரோ, நான் சரியா அதெல்லாம் கவனிக்கிறது இல்ல ப்ரோ. 10 லட்சம் சரி 10 லட்சம் 10 லட்சம். இல்ல அது ஸ்டேட் இல்ல கவர்மெண்ட். இல்ல ப்ரோ, ரெண்டு ரெண்டு 2 லட்சம். மத்திய அரசாங்கம் வந்து 2 லட்சம் ரூபா 2 லட்சம் 50,000 ரூபா ஸ்டேட் உங்களுக்கு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் வந்து கவர்மெண்ட் 10 தான் lakhs 10 லட்சம் பண்ணது. ரூபா 1 லட்சம் ரூபா ஆமா நான் சொல்றேன் இது நான் சொல்றேன். இது பண்ணிக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஹோம் மினிஸ்டர் நேர்ல வந்து பார்த்தாரா அருண்? ஹோம் மினிஸ்டர் வந்து பார்த்தாரான்னு தெரியல, ஆனா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தாங்க. யாரு? ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஃபினான்ஸ் மினிஸ்டரா? ஆமா. வந்தாங்க ப்ரோ. ஓகே இவங்க ஓகே. அது எப்போ ப்ரோ வந்தாங்க அவங்க? இல்ல அது தெரியல, வந்துட்டாங்களா? நான் சரி நியூஸ் ஓகே. எப்போ பார்த்தேன். வந்ததுலாம் வேணாம் விட்டுருங்க. இப்ப இவங்க 2 பேரும் வந்து பார்த்தாங்க. எப்போ வந்தாங்க? அப்படி வந்தா அப்போ விடியகாலைல 1 மணிக்கு முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு போனாரு. துணை முதலமைச்சர் அப்புறம் விடியகாலைல வந்தாரு. ஸோ அந்த மாதிரி போகும். நான் என்ன கேட்குறேன், இப்போ 2 பேரும் பார்த்தாங்க இல்லையா? 2 பேருமே ஆழ்ந்த இரங்கல் பொதுமக்களுக்கு தான் சொன்னாங்க இல்லையா? அருண் ஆமா ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஓகேவா? யாராவது ப்ளேம் பண்ணாங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க மேலேயோ ஏதோ ப்ளேமிங் எதாவது நடந்ததா? இல்லை அவங்க அரசியல் பண்ணலை. அவங்க என்ன பண்ணாங்க, பொதுமக்களுக்கு அந்த இறந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்களும் தெரிவிச்சாங்க இல்லையா? கரெக்ட். ஓகே. ஆனால் பொதுமக்கள் ஏன் அரசியல் பண்ணுறோம்? அதில் இல்ல ஏன் இதில் இப்ப ஸ்டாண்ட் எடுக்கும்? இருங்க இதுல ஒரே ஒரு விஷயம். நானும் கவர்மெண்ட்டுக்கே வந்து தெரியுது. இதுல நான் இருங்க நானும் இதுல பார்ட்டி ரிலேட்டடா நான் எந்த ஒரு கட்சியும் நான் தாக்கி பேசல. இல்ல நான் வந்து பார்ட்டில இல்ல கவர்மெண்ட் சொல்றேன். இல்ல இங்கதான் ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். நான் எந்த பார்ட்டிக்கு டிஃபெண்ட் பண்ணி நான் இல்ல. நான் இங்க தெளிவா உங்களுக்கு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னேன். அதுல புரியுதுன்னு சொன்னீங்களே, ஆனா உண்மையில உங்களுக்கு புரியல.
50 ஸ்டூடெண்ட்டை நீங்க அப்படியே ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்து மியூசியம்ல கொண்டு வந்து மியூசியம்ல வேடிக்கை பார்க்க வச்சுட்டு மறுபடியும் அதே 50 அந்த ஸ்டூடெண்ட்டை மறுபடியும் பஸ்ல ஏற்றி மறுபடியும் நீங்க எந்த விதமான பொது இடத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கொண்டு போய் சேர்க்கணும். இது அந்த ஸ்கூலுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட டீச்சர், அவங்க தான் காலம் முழுக்க அவங்களுக்கு டீச்சரா இருப்பாங்க, அவங்க தான் ஹெட்டு. ஓகேவா? மியூசியம்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கிட்டயோ போயிட்டு நீங்க குழந்தைங்க பாத்துங்கன்னு நம்ம பொறுப்பு கொடுக்க கூடாது. அவங்க மியூசியத்துக்கு தான் அவங்க சரி. இது அங்க பல பேர் வருவாங்க, பொதுமக்கள் பல பேர் வருவாங்க, அந்த பொதுமக்களுக்கு தான் அவங்க சேஃப்டி. புரிஞ்சுக்கணும். இப்ப நான் கேக்குறது, அந்த குழந்தைகளுக்கான டீச்சர், நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். அந்த குழந்தைகளுக்கான டீச்சர், அந்த குழந்தைகளுக்கான டீச்சர், அந்த குழந்தைங்களுக்கான டீச்சர் அவங்க ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதுதான் அவங்களுக்கான வேலை. அது கண்டிப்பா. பொது இடத்துல போனா, பொது இடத்துக்கு வந்தா எப்படி பிஹேவ் பண்ணணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்றது ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்க வேண்டியது ஒரு டீச்சருடைய கடமை. டீச்சர் எனக்கு என்னன்னு சொல்லி நான் பாட்டுக்கு வருவேன். நானும் பசங்க மாதிரியே நானும் பசங்க மாதிரியே பிஹேவ் பண்ணுவேன். நானும் வந்து லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி உட்காந்து விளையாடுவேன். அப்படின்னு உட்கார்ந்து இருந்தா டீச்சர் மேலயும் தப்பு. அதான் நான் சொல்றேன். டீச்சர் சரியா இருந்தாதான் அந்த ஸ்கூல்ல அந்த கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா இருக்கும். அந்த கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு 10வது 12வது படிக்கும் போது அவன் ஒழுக்கமா இருப்பான். இருங்க ப்ரோ, வளர்ப்பு எப்படி நான் சொல்லிக்கிறேன். 10 அதாவது 50 பேர், நம்ம இந்த இடத்துல 10,000 பேரா வச்சுப்போம். 10,000 பேர் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு மேல 10,000 பேருக்கு மேல ஒரு 50 பேர் கூடினாலே அந்த இடத்த வந்து போலீஸ் கண்ட்ரோல் எடுத்திருக்கணுமா இல்லையா? இப்ப நீங்க சொல்ற அதே செக்யூரிட்டி தான் நான் சொல்றேன். 50 பேர் அந்த எக்ஸிபிஷனுக்கு கூட்டி போறாங்க. 50 பேர்ட்ட இல்ல இது எப்படி திரும்ப போவோம்? டிஎம்கே பிஜேபி தான் போகும். இல்ல 100 பேரை வந்து, ஆனா அந்த எக்ஸிபிஷனுக்கு 50 பேருக்கு பெர்மிஷன் ஆயிட்டு 100 குழந்தைகளை கூட்டிட்டு போ. நான் அந்த கேம்ல விளையாடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அண்ணே ப்ரோ, அருண் ப்ரோ 6 மணிக்கு நான் இல்ல ப்ரோ 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்ததுக்கு எதுக்கு ப்ரோ வந்தாரு அவரு? அதான் சொல்லுங்க ப்ரோ, எதுக்கு காலந்தாமதமா தான் வந்தாரு? அவர் அந்த டயத்துக்கு வந்தனாலதான் அவ்வளவு கூட்டம் கூடுச்சு. அதான் சொல்லுங்க நீங்க. அதான் ஐயோ, நான் அவர் லேட்டா வந்ததுக்கு அவருக்கு அதுக்கு மேல அலௌடே பண்ணிருக்க கூடாதுன்றேன். அவரை எதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் அலௌட் பண்ணாம இருந்தானா அதுக்கு அரசியல் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க ப்ரோ. என்ன ப்ரோ? சரி, இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறேன், அதுதான் நான் உங்கள்கிட்ட திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. ஒரு இடத்துக்கு நீங்க போறதுக்கு லேட் ஆயிருச்சுன்னா அதுக்காக உங்களை சொல்லுவாங்களா அந்த இடத்துல? இருங்க, நீங்க ஒரு 10 மணி ஷோ படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க. ஆனா 10 மணிக்கு முடிஞ்சு 11 மணியா அடுத்த இன்னொரு ஷோ வரப்போகுது. கரெக்டா அடுத்த ஷோக்கு அந்த டிக்கெட் வச்சு நீங்க போக முடியுமா? இல்ல ப்ரோ, இப்ப இதுக்கு நான் கேக்குறேன் ப்ரோ. இல்ல ப்ரோ அருண் ப்ரோ, அண்ணே ஒரு நிமிஷம் எல்லாரும் மியூட் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். நீங்க இப்போ ஒரு பஸ்ல போறீங்க, நீங்க ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க. ஹலோ, கேக்குதா? ஒரு நிமிஷம் எல்லாரும் இருங்க, வாயில அசிங்கமா வருது. இது என்ன சிக்கன் 65 5 கோழி இங்க இருக்கு, 60 கோழி எங்கன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எத்தனை வந்து நிக்காதீங்க. அந்த ஆளுக்கு புரிய தேவையும் கிடையாது. அவர் என்ன பண்றாரு, போலீஸ் மேல அலிகேஷன் வைக்கிறாரு. போலீஸ் பண்ணது தப்பு தெரிஞ்சே அப்படிதான் நான் எடுத்துட்டு போறேன். இல்லங்க, நான் போலீஸ் பண்ணதுன்னு சொல்லலங்க. கவர்மெண்டோட சேஃப்டி சிஸ்டத்துல வந்து நிறைய குறைபாடுகள் இருக்கு நான் சொல்றேன். ஐயா பேச விடுங்கன்னு. அதே நேரம் விஜய் வந்து சொன்ன டைம் வராது. பேச முடியாயோ? பேசுறத கேளியா? பைத்தியக்காரன் மாதிரி பேசிட்டு இருக்காது. திருப்பி ஓவர் பண்ணி பேசுறதுனால ஒரு இதுவும் புரியாது. சொல்றத கேளு. கேக்குதா? இல்லங்க, இப்ப இவ்வளவு நேரம் நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. இன்னொருத்தர் அருண் இல்ல உங்களை சொல்லல, அருண் அவரை தான் சொல்றேன். அப்புறம் நீங்க என்ன ரிசீவ் பண்ணுவீங்கன்னு நான் கேக்குறேன். பிரச்சனை கரெக்டா? இப்ப இதுவும் பேசாதீங்க, இருங்க நான் சொல்றேன். சொல்றத வந்து முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இப்ப இவங்களுக்கு கொடுத்தாச்சு, 10 லட்சம் பேர் கேட்டு 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஆள் வந்தாலும் தாங்குற மாதிரி போலீஸ் ஃபோர்ஸ் இவங்க போட்டிருக்காங்க. அந்த அசஸ்மெண்ட் தான் கவர்மெண்ட் பண்ணும். லைவ் கமெண்ட்ரி பார்த்து நிற்காது. 25,000 பேர் வந்துட்டாங்களா, 2 போலீஸ் திருப்பி அனுப்பு. 26,000 பேர் அனுப்பிச்சாங்களா, அது கவர்மெண்ட் பண்ணாதுங்க, போலீஸ் தான் பண்ண முடியும்.
நீங்க வைக்கிற நான் அலிகேஷன்லாம் எங்க கூட போலீஸ் அனுப்ப சொன்னேன்? ஐயோ ஒரு லிமிட்டுக்கு மேல கேளுங்கய்யா, ஆளையே அலோவ் ஏன்யா பண்ணாதீங்கன்றேன். இது டிபேட் இல்லையா? ஏன்யா குறுக்குல பேசிட்டு இருக்கீங்க? நான் எங்கயா டிபேட்டா சொல்லிட்டு இருக்கேன்? சொல்றது நான் சொல்ல முதல்ல வர பேசிக் பாயிண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்றது ஆரம்பத்துல இருந்தே நான் தலையால அடிச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு ஐடியாவா அந்த ஜோல் செல்லம் ஐடியா கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அதை டிபேட்டா மாத்தி ஏன் கொண்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்ன வரைக்கும் ஏன் பதில் சொல்ல? நீங்க பதில் சொல்லுங்க. நான் ஒரு கட்சி கூட்டம் இண்டோர்ல நடத்தினா எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டேன். கொண்டு போறோன்றேன். நான் வந்து டிபேட்டா நான் இதை சொல்ல விரும்பல. நான் சொல்ல வருது யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க? எல்லாரும் ஏன் போலீஸ் மேல தப்பு சொன்னா? போலீஸ் மேலன்னு குறிப்பிட்டு சொல்லல, கவர்மெண்ட் சிஸ்டம். இல்லங்க ஏங்க நீங்க ஒண்ணு புரியாம அப்பதானே பிஜேபி ஆட்சிக்கு வந்தா பிஜேபி ஆட்சியில அப்படியே பாலும் பொங்குமா பழகும். ஹலோ, பிஜேபி ஆட்சியில இந்த இது நடந்துச்சுனாலும் பிஜேபி மேலயும் தாங்க தப்பு. நான் எந்த பார்ட்டியும் நான் சொல்லலங்க. இப்ப நான் பிஜேபி பத்தி சொன்னேன், ஏன் நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்க? இப்ப ஏன் அதுக்கு பதில் சொல்றீங்க அருண்? நான் பொதுவா சொன்னேன். இப்ப நீங்க ஒரு தலையா மட்டும் தப்பு இருக்கணும்னு சொல்றீங்க, நான் எல்லார் சைடும் தப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஏங்க நீங்க ஒரு சென்ஸ் இல்லாம ஒரு விஷயத்த வந்து மாத்தி பேசுறீங்க. அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண விட மாட்டீங்க. நான் சொல்றத முழுசா கேட்டாரா பாட்ஷா ப்ரோ? நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? நாங்க மத்தவங்க சொல்றத நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா அருண்? முதல்ல மத்தவங்க சொல்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? ப்ரோ, நான் சொன்னதை நீங்களே புரிஞ்சுக்கன்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இங்க மத்தவங்க எல்லாருக்கும் புரியுற விஷயம் உங்களுக்கு எப்படி புரியாம போகுது? ஐயா, கிளாஸுக்கு ஸ்டூடெண்ட் லேட்டா வந்தா இங்க உள்ள ஏன்டா உள்ள விடுறீங்கன்னு கேப்பீங்களா? பரவாயில்ல, அவன் லேட்டா வந்துட்டா பரவாயில்ல, உள்ள விடுறீங்கன்னு வருது. ஐயா எக்ஸாம்பிளே போவாதீங்க. நேரா அவர் பேச விட மாட்டாரு. 10 நிமிஷத்துல உள்ள விட்டுறலாம். ஐயா ஒரு நிமிஷம் உட்கார்ந்து ஐயா, நீங்க போலீஸ் மேல அலிகேஷன் வச்சிட்டு இருக்கீங்க, புரியுதா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஏதோ லைவ் கமெண்ட்ரி கேட்டுன்னு இருக்கும்ன்ற மாதிரி சொல்றீங்க. இந்த டிசிஷன் வந்து லைவா அந்த கிரௌட ஹேண்டில் பண்ணக்கூடிய போலீஸ் சொல்லிட்டாருல பிளாக் பியர். அந்த போலீஸ் நம்பர் பிளேட் நம்பர் சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க, உங்க நம்பர், உங்க ஃப்ரெண்ட் நம்பர் சொல்லுங்க, டிபார்ட்மெண்ட்ல சொல்லி உட்காந்து யாருன்னு பாப்போம். கபிலன் ப்ரோ, நான் இந்த போலீஸ் கேளுங்க. நீங்க அதாவது நான் அந்த ஒரு ஒரு பந்தோபஸ்துல நிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? கபிலன் ப்ரோ, புரியுதா? போலீஸ் பந்தோபஸ்து நிக்கிறாங்க, இது வேலைக்காகாது. என்ன செய்யணும்? சொல்லிட்டு இருக்கிறேன் அருண், ஒரு நிமிஷம் மியூட்ல இருங்க. நான் கபிலன் கிட்ட சொல்றேன். அதாவது கீழே கண்ணே ஆகட்டும், நான் உங்ககிட்ட பேசுறேன்னு நினைச்சு நீங்க என்கிட்ட டிபேட்க்கு வர வேணாம், ஓகேங்களா? நீங்க அதை எடுத்துக்க போறது கிடையாது. யதார்த்தமான ஒரு விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் வந்து அந்த லைவ் கமெண்ட்ரி மாதிரி இத்தனை 1000 பேர் சேர்ந்துட்டாங்களா, திருப்பி ஒரு 2 போலீஸ் அனுப்பா, அது கவர்மெண்ட் பண்ணாது. தேவையான விஷயங்கள் நடந்துச்சா, அந்த அசஸ்மெண்டோட அந்த வேலை முடிஞ்சுது, புரியுதுங்களா? அங்க லைவா கிரௌட ஹேண்டில் பண்ணக்கூடிய போலீஸ் தான் அதுக்கேற்ற டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. நீங்க வைக்கிற அலிகேஷன்லாம் அங்க போலீஸ் வந்து சரியா ஹேண்டில் பண்ணல, தெரியாம தெரிஞ்சே இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க வைக்கிறது டைரக்டா போலீஸ் மேலதான் போய் நிற்கும், கவர்மெண்ட் மேல கிடையாது, புரியுதுங்களா? போலீஸ் வந்து 40 பேர் 100 பேர் சாவ போறான், பரவாயில்ல நம்ம கேட்க வேணாம், இன்னும் சேர்த்து விடுன்னு சொல்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இல்லைன்னா நீங்க வந்து ஏதோ டைம் டிராவல் பண்ணி இப்படி மாத்திரலாம் அப்படி மாத்திரலாம், அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நொனநாட்டியம் கிளைமேக்ஸ் எப்படி மாத்திருக்கலாம், இந்த வியாக்கான்லாம் எல்லாரும் பேசுவாங்க. அங்க வந்து 30 பேர் சாவ போறான் அப்படின்றது அங்க இருக்க யாருக்குமே தெரியாது, அங்க போன இதுக்கும் தெரியாது. ஆனா அது அசஸ்மெண்ட் படி முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்களா, 50 மீட்டர்ஸ் முன்னாடி நின்று இதை பண்ணு, ஏன்னா ஆல்ரெடி கிரௌட் ஓவர் ஆயிடுச்சு, அதுதான் போலீஸ் பண்ண முடியும். போலீஸ் வந்து மனுஷனா இல்ல சூப்பர்மேனா? நீங்க என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க? போலீஸ மட்டும் குறிப்பிட்டு நான் சொல்றேன், நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அதானே? ஏங்க நீ சொல்றது எல்லாம் போலீஸ தான் போய் சேரும். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த டைம்ல அந்த டைம்ல கண்ட்ரோல் போலீஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க? ஸ்டாலின் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் சொல்றீங்களா லைவா? நான் சொல்றது இல்ல, ஏடிஎம்கே தலைவர்களை வந்து அது தெரிஞ்சுக்கணும் லைவா, கவர்மெண்ட்ல இருந்து இது அப்படியே மானிட்டர் பண்ணி பாத்துட்டு இருப்பான் சொல்லுவாங்களா? தமிழ்நாட்டுல எத்தனை விஷயம் நடக்குது, ஒண்ணுமில்ல ப்ரோ. ஒரு நீங்க புரிதல்ல பேச மாட்டீங்க. இல்ல பேக்ரவுண்ட் வேற யாரோ சத்தம் வேற கேக்குது, எனக்கு சரியா கேட்கல. இல்லங்க, அங்க அலோகேட் பண்ண போலீஸ் ஆபீசர் தான் அங்க டிசிஷன் எடுக்க முடியும். அருணே, புரியுதுங்களா? அருணே உண்மையிலே சொல்றாருண்ணே, இங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாருண்ணே. ஆனா நீ வேற ஒரு ஸ்பேஸ்ல வேற ஒரு நேரட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கிறாருன்னு.
பொதுவா நடுநிலையா யோசிச்சு பாருன்னு நான் சொல்றது புரியும். நான் அதை எடுத்து நான் உனக்கு சொல்ல வரேன். என்னன்னா, ஒரு போலீஸ்ல எந்த அளவுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பந்தோபஸ்துல அவன் எந்த அளவுக்கு நின்று ஒரு மனுஷனை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். புரியுதா? இங்க நம்ம டிவியில் அதை நான் எவ்வளவோ எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் அதெல்லாம் முடியாது, நான் பாக்குறத நான் பார்த்து சொல்லிட்டு தான் இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தா ஆத்திர புண்டை வந்துடும் எனக்கு. அப்புறம் டபுளன் ப்ரோ, நான் போலீஸ் அவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு அவங்களும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு நிக்கிறாங்க. ஆனா இன்னும் நம்ம நீங்க சொல்றது வந்து கவர்மெண்ட் அங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. நீங்க சொல்ற ரீசன் அங்கதாங்க போய் சேரும். குயிக்கா ரெக்கவர் பண்ணிருக்கலாம்ன்றது தான் நான் பண்றேன்.